ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனிமா இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து என்னோடய பூஜா பொருள்லாம் நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுத்திருக்கேன். அந்த பெரிய ட்ரேயில் பேப்பர் போட்டுட்டு ரொம்ப பேசிக் திங்ஸை தான் வந்து நான் வச்சுருக்கேங்க. திங்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நான் வாங்கணும். முதல்ல வந்து நம்ம பூஜை பழங்களை துடைக்கிறதுக்கும் அதே மாதிரி தரையெல்லாம் வந்து பூஜை ரூமில் துடைக்கிறதுக்கும் வந்து பன்னீர் வந்து யூஸ் பண்ணுவோம், நார்மல் தண்ணி கூட. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கும் நான் பன்னீர் யூஸ் பண்ணுவேன் வாசனைக்காக. ஸோ அதனால் 2 பன்னீர் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கூட கலக்கிறதுக்கு சந்தன வில்லையும் வச்சுருக்கேன், சந்தன பவுடரும் வந்து வச்சுருக்கேன். இது கூடவே முக்கியமான திங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், விபூதி. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம், வத்தி, சாம்பிராணி வத்தி, இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ஒரு குட்டி ப்ரௌன் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சாம்பிராணி வத்தி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் வந்து வத்திக்குன்னு ஒரு தனி டப்பா வச்சுருக்கேன். வாசனை பொருள்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது இந்த பன்னீர், அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது தீந்துடுச்சு, தசாங்க பொடியும் தீந்துடுச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப வாசனையை தரும். இது இல்லாமல் இப்போ ரீசன்ட் டைமில் நான் அரகஜாவும் புணுகும் வாங்கியிருந்தேன். அது வீடியோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே வந்துடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயுமே வந்து வச்சுருக்கேன். நான் வந்து நல்லெண்ணெய் தான் விளக்கு வந்து ஏற்றுறேன். மற்ற எண்ணெய், தீப எண்ணெய், வாசனை எண்ணெய்லாம் ஏற்றுறதில்ல. அதெல்லாம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. கையில் பட்டாலும் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த ட்ரேயில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக எல்லாமே வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி 2 அஞ்சரை பெட்டி வச்சு, ஒரு அஞ்சரை பெட்டியில் குங்குலியம், அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணிலாம் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். இது கீழே இருக்கிறதுல வந்து ஏலக்காய், கிராம்பு, இலை, பட்டை, இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த வாசனை பொருட்கள் வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பித்தளை தட்டு வச்சுக்கிட்டேன். அது பக்கத்தில் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கம்ப்ளீட்டாக திரியும் பூ கட்டுற நூலும் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த வெள்ளி கிண்ணம் வந்து நம்ம ரீசெண்டாக வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து முந்திரி, திராட்சை மட்டும் கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் காமிச்சிருந்தேன் இல்லைங்க, அதில் தான் வந்து நான் வத்தி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு அது ரொம்ப வந்து ஸ்பேஸை வந்து அடைச்சிட்டு தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு இப்போதைக்கு இருக்கிற வத்தியை அதில் போட்டு வச்சுட்டேன். வாசனை பொருள் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதுதான். அரகஜா வாங்கியிருந்தேன். இந்த அரகஜா வந்து அரகஜா ப்ளஸ் அது கூட நிறைய வந்து வாசனை பொருட்களை சேர்த்து பண்ணுவாங்களாம். இது வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்லேயே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சளில் மட்டும் இதை வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் பொட்டு வச்சுக்கலாம். இது வந்து புணுகு. இது வந்து புணுகு பூனையோட அந்த சுரப்பியிலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. வாசனை வந்து ரொம்ப நீடிச்சிருக்குங்க. காலையில் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு போனால் நல்ல வாசனையாக இருக்குது. இதையுமே வந்து நம்ம சாமி ரூமில் படங்களில் பொட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 2 பொருளும் வந்து காரிய வெற்றிக்கும் பண வசியத்துக்குமே வந்து சிறந்தது.